ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. விநாயக புராணம் சாப்டர் 47 ஸ்ரீ விநாயக புராணம் கேட்ட பலன். இந்த விதமாக நைமிஷாரண்யத்தில் ஒன்று கூடியிருந்த முனிவர் பெருமக்களுக்கு சூத புராணிகர் விநாயக பெருமானின் திவ்ய சரித்தங்களை எடுத்துரைத்து பின்னும் சொல்லுவர். அன்புமிக்க முனிவர்களே, எம்பெருமான் லீலைகளை சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த ஜென்மம் அதற்கு போதாது. இக்கதைகளை கேட்டாலும் படித்தாலும் பிறகு எடுத்துரைத்தாலும் அவர் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்று சொல்வதிலேயே இதன் மகிமையை உணரலாம். இன்னும் செய் நன்றி மறத்தல், பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தல், யாகம், தவம், தர்மம், தானம் ஆகிய கர்மாக்களை செய்யாதிருத்தல், குருவுக்கு உரிய தட்சிணை கொடாதிருத்தல், தெய்வ வழிபாடு செய்யும் இடங்களை அசுத்தப்படுத்தல், பஞ்சபூதங்களான பூமி, வானம், நீர், நெருப்பு, வாயு ஆகியவற்றையும், அந்தணர், பசுக்கள், சூரிய சந்திரர் ஆகியோரையும் வணங்காதிருத்தல், புசிக்கும் உணவை தெய்வமாக கருதி தொழாதிருத்தல், விருந்தினர், அடிமைகள் ஆகியோருக்கு உணவளிக்காதிருத்தல், பந்தியில் பெரியவர்கள் உணவு அருந்தி எழும் முன்பு தான் உண்டு எழுந்திருத்தல், ஒரு கையால் தானம் வாங்குதல், அந்திப் பொழுதில் தீபத்தை வணங்காதிருத்தல், இருவருக்கிடையே புகுந்து செல்லல், புல்விளை நிலம், சாணம், சுடுகாட்டுக்கு செல்லும் வழி, குளம், ஆறு முதலிய தீர்த்தங்கள், ஆலயம், பசுக்கள் இருக்குமிடம் ஆகிய இடங்களை அசுத்தப்படுத்தல், பிற ஸ்திரீகளை விரும்பி அடைதல், மதுபானம், களவு, சூது ஆகியவற்றில் ஆசை கொண்டு ஈடுபடுதல், பிறரை கண்டு பொறாமைப்படல், வீட்டு தெய்வங்களை பூஜை செய்யாதிருத்தல், நெருப்பை தாண்டுதல், தலையில் வைத்த எண்ணெயை உடம்பில் வைத்து தடவுதல், மனைவியின் குணத்தை பெருமையாக எடுத்து சொல்லுது, தொடையில் தட்டினை வைத்து உணவருந்துதல், பட்டினி கிடந்து உயிரை வாட்டுதல், பூமியை நகத்தினால் கீறுதல், வஸ்திரமின்றி நீரில் இறங்குதல், மந்திரங்களை தகாதவர்களுக்கு உபதேசித்தல், பெற்றோர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனங்களை காலால் உதைத்தல், நகங்கள் ரோமங்களை பல்லினால் கடித்தல், பெரியோர் நித்திரை செய்யும் காலத்து அவரை எழுப்புதல், பொய் சொல்லுதல், நல்லோர்களை ஏசுதல், காலோடு காலை தேய்த்து கழுவுதல், இடக்கையால் தலையை தொடுதல், நின்றும் நடந்தும் படுத்தும் உணவு அருந்துதல், அடியார்களை தூஷித்தல், கர்மாக்களை செய்யாதிருத்தல், தகாத காலங்களில் மனைவியுடன் கூடுதல், தீபத்தை வாயால் ஊதி அணைத்தல், பெண்கள் பிற புருஷனிடம் இச்சித்தல், இன்னும் எத்தனையோ செய்யக்கூடாத காரியங்களை செய்யாத பாவம் அனைத்தும் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்துணை மகத்துவம் வாய்ந்த கதையை தாங்கள் கேட்கவும் அதை நான் எடுத்து சொல்லவும் நேர்ந்தது. நாம் செய்த பாக்கியமே காரணம் என்றார் சூதர். எம்பெருமானின் மகிமை வாய்ந்த புராணத்தை கேட்ட முனிவர்கள் சிந்தை முழுவதும் அவர் நினைவாகவே இருக்க அவர் தியானத்தில் அமர்ந்தனர். எங்கும் மங்களம் நிறைந்தது. யாகமும் இனிது பூர்த்தி அடைந்தது.